sembavin veedu சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போறோங்க. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இத வந்து குழந்தைங்க வந்து இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. sembavin veedu சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற Subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் 1.5 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்ல நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். உங்க வீட்ல எந்த கப் இருக்கோ அதுல வந்து 1.5 கப் எடுத்துக்கோங்க. அடுத்து அதே கப்ல 1 கப் அளவு மாம்பழத்தோட சதையை வந்து நல்லா மிக்ஸில அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். 3/4 கப் பால், 1/2 கப் சுகர். நம்ம எதுல வந்து ரவா அளந்தமோ அதுல வந்து 1/2 கப் சுகர், 1/4 கப் தேங்காய் துருவல், ட்ரை தேங்காய் துருவல் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப் ரவை அதுல சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரையும் அதுல சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சுகர், ஒரு கப் அளவு மாம்பழத்தோட சதையோட நல்லா வந்து மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாத மாம்பழமா இருக்கட்டும். தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா, ஏலக்காய் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலக்கிக்கலாம். பால்ல லைட்டா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாலை ஊத்தி. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம். ரவை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிருக்கும் பாலை. தேவைன்னா நம்ம ஊத்திக்கலாம். இப்போ இது கரெக்டா இருக்கு. ஒரு பணியாரக்கல்ல ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எல்லா குழியிலையும் கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மாம்பழ மாவை வந்து அதுல ஊத்திக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு ஒரு சைடு வந்து வெந்திருக்கும். இப்ப நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைடும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்ப சூப்பரான மாம்பழ ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருச்சு. 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு குத்தி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா நம்மளுக்கு மாம்பழத்துல ஸ்வீட் வந்திருக்கு. மிச்சம் இருக்கிற மாவையும் இந்த மாதிரி ஃபுல்லா ஊத்தி எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த மாதிரி மாம்பழமா சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இத மாதிரி நீங்க வந்து ஸ்வீட்டா செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரவை, நம்ம சர்க்கரை, ஏற்கனவே மாம்பழத்துல இருக்கிற புளிப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த ஸ்வீட். நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க கார்னிஷ்காக நீங்க வந்து ஏதாவது நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் பருப்போ இல்ல பிஸ்தா பருப்போ அந்த மாதிரி கூட நீங்க அதுல வந்து பொடி பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்னதா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க.